ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் தர்ஷினி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தோங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீட்டிலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. தங்கை படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போனதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய இவங்களுக்கு முதல் மரணங்கிறதுனால வரக்கூடியவர் தான் தன்னோட ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய அக்கா வீட்டுக்காரும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதுனால இவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. பட் இப்போ இவங்க வீட்டில் எல்லாம் கம்பல் பண்ணதுனால இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து தன்னையும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் எனக்கு விருப்பம். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஓரளவு ஒரு சொந்த வீடு இருந்தாலும் ஓகே, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க திருமணத்திற்கு பிறகு ஜாபுக்கு போகிறதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள ஜாதி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து எந்த குடிப்பழக்கம் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வண்டியில் போனதுனால ஆக்சிடெண்ட் ஆனதுனால இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வந்து இவங்க பார்த்து வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க மாமியார் வந்து இவங்க கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க திருமணத்திற்கு பிறகு அவங்க தனியாக போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.